நீதிபதியின் அடுத்தடுத்த கேள்விகளால் திமுக அரசு பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறது. சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாற்ற வேண்டும் அப்படி சொல்லி நீதிபதிகள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆளும் கட்சி சார்பாக பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரியலி கண் கலங்க வைக்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதாவது அஜித்குமார் அவர்களுக்கு என்னென்ன சித்திரவாதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களோட தொண்டையில் அதிகமாக காயம் ஏற்பட்டு தொண்டை வலி அதிகரித்து தான் அவர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தொண்டையில் மிளகா பொடி போட்டிருக்காங்க. மிளகா பொடி போட்டுட்டு ரொம்ப நேரம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கட்டியிருக்காங்க. பக்கத்தில் அவர் தம்பியும் இருந்திருக்காங்க. அந்த தம்பி எவ்வளோ மனவேதனை அந்த தம்பிக்கு இருந்திருக்கும். தன்னோட அண்ணனை இந்த அளவுக்கு துன்புறுத்துறத தண்ணி கொடுங்க கேட்டு கடைசி வரைக்கும் தண்ணியும் கொடுக்கல. அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் அவங்களோட பிறப்புறுப்பில் மிளகா பொடி போட்டிருக்காங்க. பச்சை மிளகா போட்டிருக்காங்க. அந்த எரிச்சல், அதுக்கப்புறமா தொண்டை வலி, இது எல்லாமே அவருக்கு ரொம்ப வலியை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் உயிரிழந்திருக்காங்க. அதையும் தாண்டி காவல் அதிகாரிகளும் அடித்த அடியில் நிறைய உள்ள ரத்த ஓட்டம் உடைந்திருக்கு. ரத்த ஓட்டம் மிக்ஸ் ஆகியிருக்கு. அதனால் நிறைய உள்ளடி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா காதுலையும் மூக்குலையும் ரத்தம் வந்திருக்கு. இப்போ நீதிபதிகள் கேட்கும் கேள்வி என்னன்னா, நீங்கள் காவல் நிலையத்தில் வைத்து அவர் விசாரித்தபடி எந்த விதமான சிசிடிவி காட்சியும் இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்க காதுலையும் மூக்குலையும் ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதுலையும் மூக்குலையும் ரத்தம் இல்லாத மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்க? சாட்சியங்களை ஒழுங்காக சேகரிக்க மாட்டீங்களா? அழிக்க பார்க்குறீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் நீதிபதிகள் காவல் அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அரசு தரப்பிலிருந்து, அதாவது திமுக தரப்பிலிருந்து என்ன வரும் வாதம் முன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தை அரசியலாக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஆளும் கட்சி திமுக சார்பாக முன் வச்சிருக்காங்க. அதுக்கு நீதிபதி சொன்ன விஷயம் என்னன்னா, சாத்தான் கொலை பிரச்சனை நல்லாவே தெரியும். ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியது அப்படின்னு சொல்லி திமுக நீங்கள் இதை எப்படி பெருசாக அரசியலாக்குனீங்க? இது அரசியல் விஷயம் கிடையாது. நீங்கள் தப்பு செஞ்சால் எதிர்கட்சி கேள்வி கேட்க தான் செய்யும். இது தப்பு தான், அரசியல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து ஸோ காவல் அதிகாரிகள் தான் மக்களை காப்பாற்ற வேண்டும். ஸோ மக்கள் காவல் அதிகாரிகளை பார்த்து பயப்படக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கு. இதெல்லாமே தாண்டி மக்கள் மத்தியில் இருக்கும் கேள்விகள் என்னன்னா, ஸோ அவங்க சொன்ன லிஸ்ட்ல 6 காவல் அதிகாரிகள் இருக்காங்க. 6 காவல் அதிகாரிகள் அஜித்குமார் அவர்களை துன்புறுத்தியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவர் உயிர் போகிற அளவுக்கு அவர் அடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 5 காவல் அதிகாரிகளை மட்டுமே அவங்க கைது செஞ்சுருக்காங்க. அவங்க மீது சஸ்பென்ஸ் நடவடிக்கை, அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு எதுக்காக இந்த அளவுக்கு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கு? அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சார் அப்படிங்கிற ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக ஒரு கேஸ் டக்குன்னு முடிச்சாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த 5 பேர் இல்லாமல் இன்னும் ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக இந்த 5 பேரே பணயம் வைத்து இந்த கேஸ் டக்குன்னு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 18 இடத்துல ரத்த காயம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே செம அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி காவல் அதிகாரிகள், காவல் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் தான் இருக்குது. அவரோட டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவருக்கே தெரியாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டு தான் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி நடக்கிறது விட, ஆனால் அவர் சொல்லாமல் காவல் அதிகாரிகளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வரும்? அந்த அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் இருக்காங்களோ முதலமைச்சர். இது ஜனநாயக ஆட்சியா இல்லை காவல் அதிகாரிகளோட ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி இதுக்கு முன்பு எதிர்கட்சிகள் மத்தியில் இருந்தது. இப்போ மக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கு. நீதிபதியின் அடுத்தடுத்த கேள்விகளால் திமுக அரசு பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறது. சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாற்ற வேண்டும் அப்படி சொல்லி நீதிபதிகள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆளும் கட்சி சார்பாக பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரியலி
கண் கலங்க வைக்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதாவது வந்து அஜித்குமார் அவர்களுக்கு என்னென்ன சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித்குமார் அவர்களோட தொண்டையில் வந்து அதிகமாக காயம் ஏற்பட்டு ஸோ தொண்டை வலி அதிகரித்து தான் வந்து அவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தொண்டையில் வந்து மிளகா பொடி வந்து போட்டிருக்காங்க. மிளகா பொடி போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கட்டியிருக்காங்க. பக்கத்தில் வந்து அவர் தம்பியும் வந்து இருந்திருக்காங்க. அந்த தம்பி வந்து எவ்வளோ மனவேதனை வந்து அந்த தம்பிக்கு வந்து இருந்திருக்கும், தன்னோட அண்ணனை இந்த அளவுக்கு துன்புறுத்துறத. ஸோ தண்ணி கொடுங்க கேட்டு கடைசி வரைக்கும் தண்ணியும் கொடுக்கல. அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் அவங்களோட பிறப்புறுப்பில் வந்து மிளகா பொடி வந்து போட்டிருக்காங்க, பச்சை மிளகா வந்து போட்டிருக்காங்க. அந்த எரிச்சல், அதுக்கப்புறமா தொண்டை வலி, இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து ரொம்ப வலியை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதையும் தாண்டி காவல் அதிகாரிகளும் அடித்த அடியில் வந்து நிறைய வந்து உள்ள ரத்த ஓட்டம் வந்து உடைந்திருக்கு, ரத்த ஓட்டம் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு. அதனால் வந்து நிறைய உள்ளடி வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா காதுலையும் மூக்குலையும் வந்து ரத்தம் வந்து வந்திருக்கு. இப்போ நீதிபதிகள் கேட்கும் கேள்வி என்னன்னா, நீங்கள் காவல் நிலையத்தில் வைத்து அவர் வந்து விசாரித்தபடி வந்து எந்த விதமான சிசிடிவி காட்சியும் வந்து இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்க காதுலையும் மூக்குலையும் வந்து ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதுலையும் மூக்குலையும் ரத்தம் இல்லாத மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்க? சாட்சியங்களை வந்து ஒழுங்காக சேகரிக்க மாட்டிங்களா, அழிக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்விகளை வந்து நீதிபதிகள் வந்து காவல் அதிகாரிகளை பார்த்து வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அரசு தரப்பிலிருந்து, அதாவது திமுக தரப்பிலிருந்து என்ன வந்து வாதம் வந்து முன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சம்பவத்தை அரசியலாக்க வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஆளுங்கட்சி திமுக சார்பாக வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கு நீதிபதி சொன்ன விஷயம் என்னன்னா, சாத்தான் கொலை பிரச்சனை நல்லாவே தெரியும். ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியது அப்படின்னு சொல்லி திமுக நீங்கள் இதை எப்படி வந்து பெருசாக வந்து அரசியலாக்குனீங்க, இது அரசியல் விஷயம் கிடையாது, நீங்கள் தப்பு செஞ்சால் எதிர்கட்சி கேள்வி கேட்க தான் செய்யும், இது தப்பு தான், அரசியல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து ஸோ காவல் அதிகாரிகள் தான் வந்து மக்களை வந்து காப்பாற்ற வேண்டும். ஸோ மக்கள் வந்து காவல் அதிகாரிகளை பார்த்து பயப்படக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கு. இதெல்லாமே தாண்டி மக்கள் மத்தியில் இருக்கும் கேள்விகள் என்னன்னா, ஸோ அவங்க சொன்ன லிஸ்ட்ல 6 காவல் அதிகாரிகள் வந்து இருக்காங்க. 6 காவல் அதிகாரிகள் வந்து அஜித்குமார் அவர்களை துன்புறுத்தி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அவர் உயிர் போற அளவுக்கு வந்து அவர் வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து 5 காவல் அதிகாரிகளை மட்டுமே வந்து அவங்க வந்து கைது செஞ்சிருக்காங்க. அவங்க மீது வந்து சஸ்பென்ஸ் நடவடிக்கை அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு எதுக்காக இந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் போராடி கொண்டிருக்கு? அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து சார் அப்படிங்கிற ஒருத்தர் காப்பாற்றுவதற்காக ஒரு கேஸ் வந்து டக்குன்னு முடிச்சாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து அந்த 5 பேர் இல்லாமல் இன்னும் ஒருத்தர் வந்து காப்பாற்றுவதற்காக இந்த 5 பேரே பணயம் வைத்து இந்த கேஸ் வந்து டக்குன்னு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து 18 இடத்துல வந்து ரத்த காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து செம அதிர்ச்சியான ஒரு விஷயமா வந்து இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து காவல் அதிகாரிகள், காவல் டிபார்ட்மெண்ட் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் தான் வந்து இருக்குது, அவரோட டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவருக்கே தெரியாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்து கொண்டு தான் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி நடக்கிறத விட, ஆனால் அவர் சொல்லாமல் காவல் அதிகாரிகளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்து வரும்? அந்த அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் இருக்காங்களோ முதலமைச்சர். இது வந்து ஜனநாயக ஆட்சியா இல்லை காவல் அதிகாரிகளோட ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி வந்து இதுக்கு முன்பு வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் வந்து இருந்தது, இப்போ மக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கு.